ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாளில் இன்றைக்கி இருக்கோம். நேற்றைய வீடியோலேயே ஆஷாட நவராத்திரி கும்பிடாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் கூட ஸ்விட்ச் வேர்டு சொல்லுங்கள், ஏதாவது தேவதை வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு ஒரு தேவதையோட பெயர் தான் இது. இந்த தேவதையோட வேலை என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற திருஷ்டிகளாகட்டும், தடைகளாகட்டும் உடைச்சிரிஞ்சு ஸ்பாட்லேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்க. அந்த தேவதை பற்றி அவசியம் இன்றைக்கி நாளில் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவதை, குட்டி தேவதைன்னு சொல்லலாம். உடனுக்குடனே ஹெல்ப் பண்ணுறதுல அவங்கள மாதிரி ஒரு கில்லாடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த தேவதை யார், அவங்கள எப்படி அழைக்கணும், அவங்கள கும்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. அதற்கு முன்னாடி இது மரகத நிலவழி சக்கரத்துக்கான அப்டேட். வரப்போகிற பௌர்ணமி எப்போ வருதுன்னா 29ஆம் தேதி வருது. 27ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் நீங்கள் நிலவழி சக்கரத்துக்கு. இன்னும் ஒரு 4 டேஸ் தான் டைம் இருக்குங்க. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மரகத நிலவழி சக்கரம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம். சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நீலவழி சக்கரங்கிறத டைப் பண்ணி அனுப்புனா போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவேன், என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் போட்ட வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் இப்படி இருக்கும் இல்லையா, அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மரகத நிலவழி சக்கரம்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கனாலே ஸ்டார்டிங் வீடியோலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, 5ன்னு நிறையா இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதோட அருமை பெருமை, இதோட பவர் என்னங்கிறது நான் தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன். அதை கேட்டிங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு சக்தி வந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. அவசியம் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அது என்னென்னு தெரிஞ்சுட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? 27ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் தான் அது கொடுக்க முடியும். ஆனால் 27ஆம் தேதி வரைக்கும் தான் பெயர்கள் கொடுக்க டைம் இருக்குது. இன்னொரு 4 நாள் தான். ஒரு சிஸ்டர் கூட மரகத நிலவழி சக்கரம் வாங்குறதுக்கு நான் தான் சொன்னேன், வாங்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு பல விஷயங்கள் நடந்துருது. அதுக்கப்புறம் அவங்க வாங்கியும் வச்சிடறாங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் கூட பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இது என்னடா மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு நடந்த மிராக்கிள் சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே நமக்கே கொஞ்சம் பயமாகவும் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது கேட்கும்போது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம முக்கியமான அந்த விஷயம் நான் சொன்னல அந்த தேவதையை பற்றியும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்கலாம் ஃபஸ்ட்டு. அக்கா வணக்கம்க்கா. அக்கா நான் மாதம் மாதம் நவமொழியாருக்கு தேய்பிரையும் சரி வளர்பிறையும் சரி கொடுத்துட்டே தான் வரேன். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க. 17 வருஷமாக நடந்துட்டு இருந்த கேஸு அதெல்லாம் ஜெயிக்க வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு அந்த மரகத நீலவேணி சக்கரம் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதுவும் என்னால் முடிய மாட்டேங்குதேம்மா, எப்போ தான் எனக்கு நீங்கள் அருள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட ரொம்ப ரொம்ப மனசுருகி வெள்ளிக்கிழமை காலையில் என் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வர போகும்போது ரொம்ப அழுதுட்டு தான் போனேன். என்னை இந்த மாதம் கொடுக்க விடாமல் ஆக்கிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை நான் காலையில் வீட்டில் விளக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். பாப்பாவுக்கு 7:30க்கெலாம் வேன் வந்துன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். விளக்குலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாவோட ஃபேஸ் ரெஃப்ளெக்ட் ஆணுச்சு. அது ஃபோட்டோ எடுத்து வச்சேன் நான். ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து மரகத நீலவேணி சக்கரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணியில் காணிக்க மாதிரி அன்னைக்கு காலையில் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு எப்படியாச்சும் வாங்கணுமா, எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அங்கே 2-3 வேப்ப மரம் இருக்குது. பட் எனக்கு 33 வயசு ஆகுதுக்கா. இது வரைக்கும் என் கண்ணால் கூட நான் ஒரு நாளும் பாம்பை பார்த்ததில்ல. அன்னைக்கு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட நானும் என் கை குழந்தை வச்சிருக்கேன். அவனும் நடந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட இருந்து சடனா நல்ல பெருசு கருநாக பாம்பு சடனா வந்து என் முன்னாடி வந்து நின்னுடுச்சுக்கா. நின்னுட்டு ஒரு செகண்ட் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது போகவும் மாட்டேங்குது. எனக்கு வலியும் இல்ல. ரொம்ப பயந்துட்டேன் நானு. யாருமே அக்க பக்கத்துலயே இல்ல. நான் அழுதுட்டேன். வேண்டிட்டு குழந்தை கையில வச்சுட்டு இருக்கேம்மா, என்னை நீ ரொம்ப பயம் காட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அழுதுட்டு வேண்டிட்டு இருந்தேன். அப்ப அது என்ன நினைச்சது, என்ன நடந்தது அந்த ஒரு செகண்ட் அப்படின்னு கூட எனக்கு தெரியலக்கா. அது அப்படியே என் முன்னாடி 2 செகண்ட் நின்னுட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்துச்சு. நான் வேண்டுனதுக்கு அப்புறமும் ஒரு 2-3 செகண்ட் நின்னுட்டு அதுக்கப்புறம் எந்த வழிய வந்ததோ அந்த வழிய அப்படியே ரிவர்ஸ்லயே போயிடுச்சுக்கா. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. வந்துட்டு நான் வேண்டிட்டு வந்து வேலைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு போயிட்டு வந்துட்டு
சனிக்கிழமை காலையில எனக்கு கால் வருது, நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியலக்கா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் மரகத நீலவேணி சக்கரமும் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சுக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு மிராக்கிளா தான் நடந்துட்டுருக்கு. மரகத நிலவொளி சக்கரத்த பொறுத்த மட்டும், அவங்க மனசுல நெனச்சாலே அது வந்து காமிச்சு குடுத்துருது. அம்மா ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க கண்ல அவங்க உருவத்த காமிச்சு குடுக்கறதும் சரி, அவங்க கேட்குற விஷயத்துக்கு ஒரு பதில் குடுக்கறதும் சரி, இது நடந்துட்டே இருக்கு. அதாவது சிம்டம்ஸாவே காமிச்சிடுறாங்க. "பாரு, நான் வரப்போறேன்" அப்படிங்கிறத காமிச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவங்க வரணும்னு நெனச்சா யாருனாலயும் தடுக்க முடியாதுங்கிறது அதனால தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். இன்னொரு சிஸ்டர் வந்து கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமா கூட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஒரு இடங்க ஒரு 10 சென்ட் இடம். கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு 5, 6 வருஷமா அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க பிரச்சனையெல்லாம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீலவழி சக்கரம் வாங்கி வச்சாங்க அந்த சிஸ்டர். வாங்கி வச்சு ஒரு 2 வாரத்துல, ஒரு 2டே வாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு, இப்ப அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான வேலைய இந்த ஆவணி மாசம் தொடங்க போறாங்க. அந்த சிஸ்டருக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர் இது எவ்வளோ நாள் கனவு தெரியுங்களா? என்னோட இடத்துல வீடு கட்டி உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற எங்கேயுமே நான் பார்க்கல. எப்படியாவது என்ன வராகி என்னை கைவிட மாட்டாங்கன்னு விடாப்பிடியா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான விடையும் எனக்கு இந்த மரகத நிலவொளி சக்கரம் மூலமா கிடைச்சிருச்சு அப்படின்னு. அவங்களும் ரெகுலரா நம்ம நவமூலிகைக்கு குடுத்துட்ருக்கவங்க. மரகத நிலவொளி சக்கரத்தோட அந்த மிராக்கிள்லாம் தெரிஞ்சு வாங்கி வச்சதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா, தீராத ஒரு வலி, ஒரு தலைவலி, ஒரு முடியாம எப்பவுமே வலியும் வேதனையுமா இருந்துட்டுருப்பாங்களாம். அந்த வலியோடவே தான் என் லைஃப் போயிட்டுருந்துச்சு. ஆனா, எப்ப நீலவழி சக்கரம் வாங்கி வச்சாங்களோ, அவங்க வீட்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க நடக்கிற மாதிரி தெரியுது சிஸ்டர்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மாவோட வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுமே, வராகியோட வேலையை அதான். எங்கே போகிறாங்களோ அவங்க அந்த வைப்ரேஷனை காமிச்சிருவாங்க. அந்த வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது நான் சொன்னேன். ஆனால் அது அந்த வைப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்புல இருக்க அந்த வலி, தலைவலிலாம் எங்கே போச்சுன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. வராகி அன்னைக்கு நம்ம வராகமுத்து சித்ராயாக்கு தான் நன்றிகளை சொல்லணும். சரி, ஓகே, இப்போ நான் டக்குன்னு அந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டு அப்படிலாம் கேட்குறீங்களா? அந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு பதிலாக இந்த தேவதை பெயரை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இது தேவதை அப்படிங்கிறத விட ஒரு குட்டி யட்சணின்னு சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கஷ்டம், ஒரு உடம்பு வலி, ஒரு முடியல, ஒரு விஷயத்தில் நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், தடையாயிட்டே இருக்குது, அது மட்டும் எனக்கு நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் உடனே ஹெல்ப்புக்கு கேட்கலாம். சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ஒரே ஒரு வார்த்தை போல தான் அவங்க பேர் இருக்கும். உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். தேவ் குரு விஜிகா. சரிங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன். தேவ் குரு விஜிகா. இந்த வார்த்தையை ஒரு 7 வாட்டி சொன்னாலே போதும். இந்த ஒரு வார்த்தையை 7 வாட்டி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாளில் இருக்கோம், நவராத்திரியோட கடைசி நாளில் இருக்கோம். இன்றைக்கி நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த விஷயம் வந்து நடக்கும். அதனால் இந்த தேவதையோட பேரை சொல்லி கல்லுப்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா அதே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி கையில் எடுத்து வச்சுக்கோங்க, உள்ளங்கையில். இந்த மாதிரி 7 வாட்டி 7 கைப்பிடி நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஒரு வாட்டி கல்லுப்பு எடுத்து நீங்கள் உங்கள் தலையை ஒரு 7 வாட்டி இந்த பேரை சொல்லி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. மறுபடியும் இன்னொரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து உங்கள் தலையை சுற்றி அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுருங்க. போடும்போதே இந்த பேரை சொல்லிட்டே, அந்த தேவ்குரு விஜிகா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேரை சொல்லிகிட்டே நீங்கள் உங்கள் தலையை 7 வாட்டி சுற்றணும். ஒரு வாட்டியும் 7 வாட்டி சுற்றி ஒரு பாத்திரத்தில் ஒன்றா அந்த கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கல்லுப்பு எடுத்தால் தலையை 7 வாட்டி சுற்றணும். 7 வாட்டி சுற்றும் போது அந்த பேரை சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தில் வேறொரு பாத்திரத்தில் உப்பை போட்டு வச்சுருங்க. இது போல் 7 வாட்டி ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து சொல்லி நீங்கள் போட்டு ஒன்றா வச்சுட்டு கடைசியில் அந்த உப்பை அப்படியே கரைச்சி விட்டுறணும். அப்போவும் அந்த பேரை சொல்லிகிட்டே கரைச்சி விடணும். மனசுக்குள்ளே உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு வேலைக்காக போகிற எனக்கு தடங்களாக இருந்துகிட்ருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பணம் வரணுன்னாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். பணம் வரவுக்கெலாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். எந்த விஷயத்தை நினச்சி இதை நீங்கள் எப்படி உப்பை கரைச்சி விடுறீங்களோ, இந்த தேவதையோட பேரை சொல்லி நீங்கள் கரைச்சி விடுறீங்களோ அவ்வளோ தெய்வீகமானதுங்க. உடனே நடத்தி காமிக்கும். அதுக்குண்டான அந்த தடையை சரி பண்ணிடும், திருஷ்டியை அதை சரி பண்ணிடும். என்ன உங்களுக்கு தடங்களாக இருக்கோ அதை சரி பண்ணி அதை நடத்தி காமிச்சிடும். அதனால் அவசியம் இந்த பேரை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள்
ஒரு வாட்டியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள், இல்லை நைட்டு பண்ணுங்கள். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் படுத்தீங்கனாலே அடுத்த நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு படுக்கிறீங்கனாலே காலையிலேயே ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது. அதனால் அவசியம் செய்யுங்க. ஆனால் ஒரு வாட்டியும் நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற கல்லுப்பு 7 வாட்டி எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுறணும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் புதுசாக வேணால் வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட் வாங்கினா அது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி அது சுற்றுறக்கே பயன்படுத்தி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.